ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் கண்டிஷன். ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் ஃபால் பற்றி எந்த வீடியோவில் வந்து ஹேர் ஃபால் பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியூஸ் ஆகுறதுக்கு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹேர் ஃபால் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஆக்சுவலி வந்து ரொம்பவே கம்மியாக ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு என்ன ரீசன்ஸ் என்ன டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நிறைய காசஸ் இருக்கு. நம்ம ரூட் காசஸை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா. அதுல வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கலாம். பயோட்டின், ஜிங்க், அயன், புரோட்டீன், விட்டமின் டி, இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் கண்டிப்பா இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓஎஸ், தைராய்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகும். வேற ஏதாவது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அது போக வந்து ஜெனட்டிக்ஸ்னால கூட வந்து ஹேர் ஃபால் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம காசஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இது ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டயட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ டயட்ல வந்து நீங்கள் வந்து ஸ்பினச், அயனுக்கு ஸ்பினச், லென்டில்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது கீரை வகைகள், லென்டில்ஸ், பருப்பு வகைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். தானிய வகைகள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். அண்ட் சீட்ஸ், நட்ஸு இந்த மாதிரி நீங்க தாராளமா எடுக்கணும். அண்ட் மெயினா வந்து எல்லாத்துக்கும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம ஜாஸ்தியா எடுக்கிறோமே தவிர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து யாருமே எடுக்கிறது கிடையாது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நீங்க தாராளமா டயட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ல வந்து சால்மன், ஆலிவ் எதுன்னு சொல்லுவாங்க, ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இது நீங்க எடுத்துக்கோங்க. பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் ரிச் டயட்டா உங்களோட பிளேட்ல வந்து டின்னர் பிளேட்லயோ, லஞ்ச் பிளேட்லயோ, பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்லயோ கண்டிப்பா ப்ரோட்டீன் ரிச் வந்து டயட் வந்து பிளேட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போக விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஓகேங்களா. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சினா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 20 டு 20க்கு மேலே இருந்துச்சுன்னா நார்மல் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் அது கரெக்டான வந்து ஆப்டிமல் ரேஞ்ச் கிடையாது. ஆக்சுவலி 50க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான விட்டமின் டி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்பவே ரேராக தான் கிடைக்குது. யாருமே வந்து வெயிலில் போகணும்னு விரும்புறதே கிடையாது இல்லையா. இந்த காலையில மார்னிங் வெயில்ல சன்லைட்ல மார்னிங் சன்லைட்ல யாருமே வந்து போய் நிக்கணும், போய் எக்ஸ்போஷர் ஆகணும் யாருமே நினைக்கிறது. வி ஆர் வெரி பிஸி இன் ஆர் லைஃப் ஸ்டைல், ரைட்? ஸோ அதனால வந்து நீங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. சன் எக்ஸ்போஷர் ஆனாலும் சன் எக்ஸ்போஷர் நீங்க எடுத்தாலும் அது போக விட்டமின் டி சப்ளிமெண்ட் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து நீங்க கெமிக்கல் பேஸ்டு காம்போசிஷன் இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க, பிளான் பேஸ்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது எடுக்கணும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா யூ கான்டாக்ட் மீ. கண்டிப்பா என்னோட டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். கண்டிப்பா என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த டெஃபிஷியன்சி நீங்க இது எல்லாமே டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் அது போக ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இதெல்லாமே இதுல ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒரு ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க ஓவரால் 1 மந்த் கன்சிஸ்டண்டா அந்த 10 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதை நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நீங்க 1 மந்த்ல நீங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்க நம்ம பண்றோம் கன்சிஸ்டண்டா கொஞ்சம் பண்றோம் கொஞ்சம் பண்றதுல அதனால உங்களுக்கு எதுலையுமே ரிசல்ட் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூ see the ரிசல்ட். ஓகேங்களா. அண்ட் அது போக வந்து ஸ்கேல்ப் கேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் 2 to 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணணும். வந்து கேஸ்டர் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்கேல்ப். கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்க ஹேர் மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரொம்ப கெமிக்கல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஷாம்பூஸ் வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கெமிக்கல் பேஸ்ட் இருக்கிற காம்போசிஷன் ஷாம்பூஸ் எல்லாம் வேண்டாம். ஓகேங்களா. அண்ட் இது எல்லாத்தையும் போக ஸ்லீப்
உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து நீங்க சரி பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். ஆக்சுவலி நம்ம தூங்கும் போது தான் வந்து நம்மளோட பாடிக்கு தேவையான என்னெல்லாம் ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ரீஜெனரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாடியே அது பார்த்துக்கும். ஆனா நம்ம 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து நம்ம பாடிக்கு நம்ம குடுக்குறதே கிடையாது. ஸோ நீங்க அது கண்டிப்பா குடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட உங்களோட ஹேர் ஃபால்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் சில நேச்சுரல் ரெமடிஸும் யூஸ் பண்ணலாம். ஃபெனுக்விக், இது ஃபெனுக்விக், ஆனியன் ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஆனியன் ஜூஸ் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு டிப். பட் ஆனா வந்து நீங்க வந்து இது எல்லாமே இந்த காசஸ் எல்லாம் நீங்க ட்ரீட் பண்ணாம நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா டிப்ஸுக்கு மட்டும் போனீங்க, எக்ஸ்டர்னல் டிப்ஸ்க்கு மட்டும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஒன்ட் see எனி ரிசல்ட். கண்டிப்பா உங்க ரூட் காசஸ ட்ரீட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி காசஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பிசிஓடி, தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். அண்ட் இது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட என்னோட பர்சனலா ஃபேவரட்டான டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா ஆனியன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆஃப் ஆனியன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஆஃப் கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை இட் ஆன் த ஸ்கேல்ப். அப்ளை பண்ணிட்டு ½ an hour to 1 ஹவருக்கு அப்புறம் நீங்க தாராளமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க தாராளமா பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்குலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான டிப்ஸ் வந்து ஃபெனுக்விக் சிக்ஸ். ஃபெனுக்விக் சிக்ஸ் நீங்க எந்த ஃபார்ம்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபெனுக்விக் சிக்ஸ்ல ஹேர் ஸ்ப்ரேயா யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு பர்சனலா ஹேர் ஃபால்க்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் கான்டாக்ட் மீ ஆன் மை கிவன் கிளினிக் நம்பர். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டும் போக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.